தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். அதில் இப்பொழுது பார்க்கக்கூடிய பகுதி திருப்புகழ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் முருகனுடைய அறுபடை வீடு பகுதி பார்த்துருக்கோம். ஏற்கனவே 3 பகுதிகள் பார்த்தாச்சு. அதில் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி என்ற 3 அறுபடை வீட்டில் 3 பகுதி பார்த்தாச்சு. இன்றைக்கி 4வது பகுதி சுவாமிமலை என்று சொல்லக்கூடிய 4வது கோயில் பார்க்கணும். சரவண கமலாயத்தை அரை நிமிஷ நோமட்டியும் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவ வினையிலே சனித்த தமியான் மிரியாட மயக்கம் உருவேனா கருணை புரியா திருப்பந்தன் வேலை செப்பு கையிலைமலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீது அந்தர மணியணி பொன் மாலை செச்சை கமலும் மணமார் கடம்ப மணிவோனே தருணம் இதையா மிகுந்த கணமதுர ஈழ் சவுக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அருண தல பாத பத்ம மது நிதமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா ஆதி சமய நேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகு திருவேகரத்தின் முருகோனே நாம வேறு பாமணத்த பாதரமே நினைத்து 4 பற்று வகையான 4 மத்தியுளாய ஞானமுக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறானாதிருக்க நான் வேறாகாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற நீடார் சடாரதத்தின் மீதே பராபரத்தை நீ காணன அணவாய் சொல் அருள்வாயே சேவேர மீசர் சுற்ற மாஞான போத புத்தி சீர்வே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாழவிட்டு தீரா குகா புரத்தி மணவாளா காவிரி நேர் வடக்கில் வாவி பூ மணந்த காவார் சுவாமி நெற்பின் முருகோனே கார்போலும் மேனி பெற்ற மாகாளி வாழை சக்தி பெருமான் காமாரி சுவாமி பெற்ற பெருமானே என்று சொல்லக்கூடிய பகுதி. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பாருங்கள். அடுத்தது திருத்தணிகை பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய பகுதி. இதற்குரிய படங்களும் இதோடு இணைத்து தரப்படும் படங்களையும் முருகன் செய்திகளையும் படித்து முருகன் அருள் பெற்று வளமோடு வாழ வாழ்த்துக்கள்.